எனது அன்பான காலை வணக்கம். கழகத் தலைவர், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கழகத்தினுடைய முன்னாள் தலைவர், முத்தமிழறிஞர், முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள் ஐயன் வள்ளுவருக்கு கன்னியாகுமரியிலே 133 அடியிலே ஒரு சிலை அமைத்து கொடுத்து திறந்து வைத்த 25 ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிற இந்த திருநாளில் அந்த சிலையை சீர் செய்து சிலைக்கு மேலும் சிறப்பு சேர்க்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து ஐயன் திருவள்ளுவரின் சிலை திறந்த 25 ஆண்டு காலத்தை ஒரு சிறப்புமிக்க நிகழ்வாக ஒரு வார காலம் நடத்திட வேண்டும் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆணையை ஏற்று தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சி நாகை மாவட்டத்தின் பொது நூலகத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வரவேற்புரை ஆற்றியிருக்கிற அன்பிற்குரிய மாவட்ட நூலக அலுவலர் பொறுப்பு அன்பிற்குரிய சகோதரர் ஷாட் பாஷா அவர்களே, இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது தலைமையேற்று சிறப்பித்திருக்கிற நாகை மாவட்டத்தின் மிக சிறப்பாக முன்னெடுத்து வளர்ந்து வருகிற மாவட்டத்தை ஒரு சிறப்பு மிகுந்த மாவட்டமாக முன்னெடுப்பதற்கு, ஒரு முன்னேறி கொண்டிருக்கிற மாவட்டத்தை முன்னெடுத்து ஒரு வளர்ந்து வரும் மாவட்டமாக வளர்ச்சி வருவதற்கு நேரமும் தேதி போல் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற நாகை மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அன்பிற்குரிய ஐயா பா ஆகாஷ் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நல்லதொரு கருத்தையும் கழகத் தலைவர் அவர்கள் ஆற்றியிருக்கிற சிறப்பு மிக செயல்களையும் நல்ல திட்டங்களையும் இங்கே எடுத்து கூறி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு தாட்கோவிலுடைய தலைவர், முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணன் உ மதிவாணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று நூலகத்தினுடைய சிறப்பையும் கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர்களுடன் தான் பெற்ற தொகுதியில் 10 தேவைகளில் அதிலும் குறிப்பாக ஒரு நூலகத்திற்கு நிதியை பெற்று கீவளூருக்கே பெருமை சேர்த்திருக்கிற கீவளூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் விபி நாகை மாலி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கிற நாகை நகராட்சியின் மீது அக்கறை கொண்டு நாகை நகராட்சியை சிறப்பாக மேம்படுத்துவதற்கு உழைத்துக் கொண்டிருக்கிற நாகை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர், நகர்மன்றத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் இரா மாரிமுத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் தமிழ் பால் ஊட்டிய என் ஆசா, என் தமிழாசிரியர் தலைவர் கலைஞர்களிடமே விருதுகளை பெற்றவர், தமிழுக்கு இந்த பகுதியிலே பெருமை சேர்த்தவர், வேலை மண்ணிலே பிறந்திருந்தாலும் அவர் ஆற்றிய பணி திருச்சியிலே மிக சிறப்பான ஒரு தமிழாசிரியராக துவங்கி பிறகு அந்த பள்ளியிலேயே திருவாரூரை பள்ளியின் தலைமை பொறுப்பை ஏற்று மிக சிறப்பாக பணியாற்றி அவர் பணியாற்றிய காலத்தில் தன்னுடைய சிறப்பை வெளிக்காட்டாமல் பணியாற்றி இருந்தாலும் இன்று அவர் ஆற்றி இருக்கிற பணிக்கு கிடைத்திருக்கிற சிறப்பு தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவரும் வந்து கலந்து கொண்டிருப்பது. அப்படி சிறப்பு மிகுந்த தமிழாசிரியர் எங்கள் ஐயா மு சொக்கப்பன் ஐயா அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற அன்பிற்குரிய மகளிர் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் அன்பிற்குரிய அம்மா நா புனிதலட்சுமி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிற மாவட்ட மைய நூலகத்தினுடைய 2ஆம் நிலை நூலகர் நன்றியுரை வழங்க இருக்கிற சிவகுமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற நாகூர் சித்திக் அவர்களே,
மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நூலகத்தில் பணியாற்றுகிற நூலக பெருமக்களே, மாணவ மாணவிகளே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற பத்திரிகையாளர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, வள்ளுவன் சிலை திறக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை நான் மீண்டும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த நிகழ்வு நம்முடைய மாண்பிற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அறிவித்த பொழுதே வள்ளுவனின் சிறப்பை ஓராண்டல்ல ஈராண்டல்ல எத்தனை ஆண்டுகள் கொண்டாடினாலும் அது அந்த நாட்கள் அடக்க முடியாது. இருந்தாலும் ஒரு வார காலம் அவருடைய இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்போடு நடத்த வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் வருகின்ற 30ஆம் தேதி 31ஆம் தேதி 2 தினங்களும் ஐயன் வள்ளுவர் சிறை இருக்கின்ற குமரி முனையிலே மிகப்பெரிய சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சியை நடத்தி வள்ளுவருக்கு சிறப்பு சேர்க்கின்ற அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்களே கலந்து கொள்கிறார்கள். அதன் துவக்கமாக தமிழகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டிருந்தாலும் நம்முடைய நாகை மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சி இங்கே கொண்டாடப்படுவது மிக பள்ளி குழந்தைகளை மாணவர்களை அழைத்து வந்து நடத்திட வேண்டும் என்று நாட்டோருடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். உள்ளபடியே ஆனால் இன்றையிலிருந்து பள்ளிக்கு விடுமுறை என்கின்ற ஒரு காரணம் அதில் இருக்கிறது. ஆனாலும் இந்த நிகழ்விற்கு பிறகு கூட வள்ளுவனுடைய சிறப்பை ஏதோ ஒரு வாரத்தின் காலத்தில் முடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. நம்முடைய மகளிர் மேல்நிலைப் பள்ளிகள் இருக்கு. நிறைய பள்ளிகளில் வள்ளுவனுடைய கருத்துக்களை வள்ளுவனுடைய அந்த சிறப்பை மாணவர்களிடம் இளம் சிறார்களிடம் கொண்டு செல்வதுதான் அது மிக சிறப்பாக இருக்கும் என்கின்ற எண்ணத்தில் இன்று ஒரு வாரத்தில் இந்த நிகழ்வு முடிந்தாலும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை வைத்து நம்முடைய மாண்புக்குரிய பொறுப்பு அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை வைத்துக் கொண்டு மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து கொண்டாடிட வேண்டும் என்று மாவட்ட நூலகத்திற்கு மட்டுமல்ல அது நமக்கும் கடமை இருக்கிறது. அதை உங்களோடு சேர்ந்து நாங்களும் அதை சிறப்பு சேர்க்கின்ற வகையில் ஏற்பாடு செய்து கொடுப்போம் என்று உங்கள் முன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி ஐயன் வள்ளுவருக்கு சிலை அமைத்து 25 ஆண்டு காலம். பொதுவாக இயற்கை சீற்றத்திற்கு எதுவுமே இயற்கை சீற்றத்தை எதிர்கொள்ள முடியாது. இயற்கைக்கு அந்த அளவுக்கு சக்தி. ஆழிப்பேரலையால் தமிழகமே அழிவுற்ற நிலையில், ஆனால் ஐயன் வள்ளுவர் சிலை மட்டும் அந்த ஆழிப்பேரலையால் ஒரு துளி அளவு கூட பாதிப்பில்லாத அளவுக்கு அதை தாங்கியது என்றால் அதை வடிவமைத்த பெருமை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தான் சாரும் என்பதை உங்களுக்கு நான் இங்கே எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் குரலுக்கு ஓவியம் தந்தவர். அவர் வடித்தெடுத்த இந்த குரலோவியத்தை மாணவர்கள் கண்டிப்பாக பயில வேண்டும். அதற்கான ஒரு நிலையை இந்த நூலகத்தை நீங்கள் உருவாக்கிட வேண்டும். முதல்ல நூலகம்னு சொன்னா நாங்க சிஎஸ்ஐ பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதுதான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஒரு புக்கை நாங்க எடுத்து தேடிட்டு போனா அந்த புக்கு திரும்ப எங்களுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஆனால் நம்ம நூலின் மீதும் பொதுமக்கள் மீதும் அக்கறை கொண்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இன்னும் சொல்லப்போனா 1996 தான் இங்கே கூட இங்க நூலம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்பொழுது கூட புத்தமிழர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுதுதான் அந்த இதில் பார்க்க உருவாக்கி இருக்கிறார்கள். காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஐயன் வள்ளுவர் மீது கொண்டிருந்த பக்தி. இன்று இந்தியாவிற்கு ஒரு அடையாளம் இமயமலை. அதே போல வடக்கிலே இமயமலையாக இருந்தாலும் இமயத்தை விட சிறப்பாக தமிழை உயர்த்தி பிடித்த பெருமை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. அதுதான் ஐயன் வள்ளுவரின் 133 அதிகாரங்களை கொண்ட ஒரு சிலை வடிப்பு. இங்கே பேசுகிற பொழுது நான் வந்து நிகழ்ச்சியை துவங்கியவர்கள், நான் நிகழ்ச்சிக்கு வந்தது எங்களுடைய பேச நாங்க பேசுறதுக்கு இல்லை. நம்முடைய தமிழாசிரியர் ஐயா சொக்கப்பன் போன்றவர்கள், நம்முடைய உதவி ஆசிரியர் அம்மா அவர்கள், இவர்கள் எல்லாம்
வள்ளுவரை பற்றி பேசுகிற சிறப்பு மிகுந்த பேச்சை நாங்கள் கேட்டிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலோடு தான் இங்கே வந்தோம். ஆனால் அதற்கு காலம் இருக்கிறது. இந்த நிறைவு நாளில் கூட நிச்சயமாக இடையே ஒரு நாள் உங்கள் நிகழ்விலே கலந்து கொண்டு வள்ளுவரின் சிறப்பை தமிழாசிரியர்கள் நீங்கள் பேசுகிற பொழுது இன்னும் பாரதியின் பாடலை போல செந்தமிழ்நாடனும் போதினிலே என்ப தேர்வந்து பாயுது காதிலே என்கின்றது போல உங்களுடைய பேச்சா உங்களுடைய அந்த ஆற்றல் மிகுந்த சொற்களால் இன்னும் வள்ளுவனுக்கு சிறப்பு சேர்ப்பதை நாங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இங்கே வந்தோம். அந்த வகையில் மீண்டும் உங்களை சந்திப்போம். உங்களின் பேச்சை உங்கள் ஆற்றலை உங்களுடைய சிறப்பை நாங்கள் கேட்டறிவோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சியை தமிழ்நாட்டிற்கு நாகைக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கே அமைக்க ஆணையிட்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் ஐயன் வள்ளுவருக்கு குமரியிலே 133 அடி அதிகாரம் கொண்ட சிலையை வடிவமைத்து உலக பெருமறைக்கு அதாவது ஒப்பிடுகிற வகையில் இந்தியாவிற்கே பெருமை சேர்ந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நூலக ஆணைக்குழு மற்றும் மாவட்ட நூலக பொறுப்பு அலுவலர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.